மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க இன்றைக்கி பார்ட் 3 ரோஸ் பூங்காவை பார்த்துடலாம். 2 வீடியோவும் பொறுமையாக பார்த்து லைக்லாம் போட்டேங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் பொறுமையாக பார்த்துட்டு லைக்கை போடுங்க, முழுசாக பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊட்டி ரோஸ் பூங்காவை எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரை நல்ல சந்தோஷப்படுவீங்க. இன்னும் நிறைய இடம் கூட இருக்குது. நான் எடுத்து போட்டால் நீங்களாம் பார்க்க மாட்டீங்க. அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட் 3 மட்டும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழகாக இருக்குது. இந்த பாலமாக கட்டி இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமானது என்னென்னா, ஜெயலலிதான்னு இந்த ரோஸ் செடிக்கு பேர் வச்சுருக்காங்க. நம்மள் முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மாவோட பேரை தான் வச்சுருக்காங்க நினைக்கிறேன்னா. அவங்க பேராக தான் இருக்கும்ன்ட்டு நல்லா அழகாக ரோஸ் பூத்துருக்கு. நிறைய ரோஸு, நிறைய மொட்டைலாம் இருக்குது. இதை சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல குட்டி குட்டியாக அந்த சின்ன தொட்டியில் பூவெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பூக்களும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள், சுற்றி எடுத்தாச்சு. அப்படியே நம்ம கிளம்பி வெளியே போயிட வேண்டியது தான். இந்த ஊட்டிக்கு வர்றது வந்து மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 25-30 வளைவு சுற்றி மேலே வரணும். அது மேலே வரங்காட்டியுமே எனக்கு குடல்லாம் வெளியே வந்துடும், அப்படி வாமிட்டு வரும். அதனால தான் வரதுக்கே பயமாக இருக்கும். ஒவ்வொரு திருப்பும் போகக்கூடாதுன்னு நினப்பேன். சரி எப்படியோ போயிட்டு வந்துடலான்ட்டு மெதுவாக வந்துடலேன். ஓகே, பாய். தேங்க்யூ மக்களே.